$1.7 பில்லியன் கொடுத்து ஒரு பிராண்டை வாங்கியது. ஆனால் வெறும் 27 மாதங்களில் $300 மில்லியன் விற்றது. $1.4 பில்லியன் நஷ்டம். இது குவேக்கர் ஓட்ஸ் மற்றும் ஸ்னேப்லின் பெரிய தவறு. குவேக்கர் ஓட்ஸ் 1901 தொடங்கிய பழமையான நிறுவனம். கேட்டாரேட், ஓட்மீல், பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸை விற்பனை செய்து பெரிய வெற்றி பெற்றது. 1990களின் இறுதியில் சிஇஓ ராபர்ட் மாரிசன் தலைமையில் நிறுவனம் வலுவாக இருந்தது. அவர்கள் போர்ட்ஃபோலியோவை விரிவாக்க விரும்பினார்கள். 1994இல் ஸ்னாப்பிள் என்ற பிரபலமான ஃப்ரூட் ஜூஸ் மற்றும் ஐஸ்டீ டீ பிராண்டை பார்த்தார்கள். ஸ்னேபிள் அப்போது அமெரிக்காவில் மிகவும் பிரபலம். பெஸ்ட் ஸ்டஃப் ஆன் எர்த் என்ற டேக்லைன் கொண்டு இளைஞர்கள் மத்தியில் ஹிட். 1994 மார்ச்சில் குவேர் ஓட்ஸ் ஸ்னேப்பிளை $1.7 பில்லியன் வாங்கியது. அப்போது இது மிகப்பெரிய ஃபுட் இண்டஸ்ட்ரி டீல். ஆனால் பெரிய தவறு இங்கே தொடங்கியது. குவேர் ஓட்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சூப்பர் மார்க்கெட்களுக்கு ஏற்றது. ஆனால் ஸ்னேபிள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ், கேஸ் ஸ்டேஷன்ஸ், ஸ்மால் ஷாப்ஸில் விற்கப்படும் இரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்களும் பொருந்தவில்லை. குவேர் ஸ்னேப்பிளை மாஸ் மார்க்கெட்டாக்க முயற்சி செய்தது. ஃப்ளேவர்களை குறைத்தது, விலையை உயர்த்தியது. ஸ்னேப்ளின் யூனிக் பிராண்ட் இமேஜ் அழிந்தது. விற்பனை வேகமாக சரிந்தது. 1997இல் குவேர் ஸ்னேப்ளை ட்ரையார் கம்பெனிஸ்க்கு வெறும் $300 மில்லியன் விற்றது. மொத்தம் $1.4 பில்லியன் நஷ்டம். குவேர் வாட்சன் பங்கு விலை பெரிய அளவில் விழுந்தது. ஊழியர்கள் மற்றும் ஷேர்ஹோல்டர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இந்த டீல் இன்றும் பிசினஸ் ஸ்கூல்ஸில் கிளாசிக் பிராண்ட் மிஸ்மேட்ச் கேஸ் ஸ்டடி என்று படிக்கப்படுகிறது. ஸ்னேபிள் பிறகு வெற்றிகரமாக மீண்டது. ஆனால் குவேர்க்கு பெரிய அடி. அக்விசிஷன் செய்யும் போது டிஸ்ட்ரிபியூஷன், கல்ச்சர், பிராண்ட் ஃபிட் சரியாக பார்க்க வேண்டும். ஈகோ அல்லது ஹர்ரியில் முடிவெடுக்காதீர்கள். சினேர்ஜி இருக்கிறதா என சோதிக்கவும்.